வணக்கம். காஷ்மீர் பகுதியில் உள்ள புல்வாமாவில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்காவும் தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுக்கு உதவிட தயாராக உள்ளதாக தெரிவித்தது. இந்தியாவும் அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்த ஆயத்தமானது. இதற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியதாவது, இந்தியா தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலடி கொடுக்க தயார் என்று கூறினார். இது இந்தியா பாகிஸ்தான் உறவை மேலும் பாதித்தது. இதில் முக்கியமாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறது என்று பரவலான கருத்து எழுந்தது. இந்நிலையில் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானின் சதி குறித்து கூடுதல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை NIA அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தானில் உள்ள எல்லைப் பகுதிகளுக்குள் சென்று தீவிரவாத முகாம்கள் அதாவது காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிகிறது. இதில் முக்கியமாக ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் மீது இந்திய விமானங்கள் குண்டு வீசியது. இதில் இவ்வமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. இந்த தாக்குதல் விவகாரத்தில் லேசர் உதவியுடன் தான் சரியான இலக்குகளை குறிவைத்து குண்டு வீசி இந்திய விமானம் தாக்குதல் நடத்தியது. இதில் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுத்த முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. இன்று நடைபெற்ற 21 நிமிட தாக்குதலில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் முகாமிட்டிருந்த அத்துணை தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. இது தீவிரவாதத்துக்கு எதிராக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இந்த துல்லியமான தாக்குதல் இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி சாதனையாகும். வணக்கம்.